இந்த மொபைல் நம்ம நண்பருடைய மொபைலு. ஆக்சுவலி ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து நைட்டு எடுத்து பார்த்துருக்காரு. ஃபோன் ஒர்க் ஆகலை. ஆன் பண்ணி பார்த்துருக்காரு. வெறும் சிம்பிள் மட்டும் இப்படி காமிச்சிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹார்ட் ரீசெட் அடிச்சிட்டாரு. செட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹார்ட் ரீசெட் அடிச்சிட்டாரு. இது என்னென்னு பார்த்தோம்னா சார்ஜ் போட்டோம்னா ஃபோன் ஒர்க் ஆகும். சார்ஜ் போட்டோம்னா ஃபுல்லாக இருக்கும். சார்ஜு 70% 100% காமிக்கும். ஆனால் ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். சார்ஜரில் இருக்க வரைக்கும் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் 74 இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன். சார்ஜரில் வச்சுக்கிட்டு நீங்கள் கால் பண்ணலாம், வீடியோ பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். சார்ஜரை கழட்டிட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். நிறைய பேர் இதில் வந்து பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். பட் இதில் பேட்ரி கம்ப்ளைண்ட்டும் வரலாம், போர்டு கம்ப்ளைண்ட்டும் வரலாம். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா சார்ஜரை வந்து வேறு சார்ஜர் மாற்றி போடுறது, இல்லை நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு காலையில் கட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதனால் சார்ஜர்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். வேறு சார்ஜர் போடாதீங்க. அப்படி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணாலும் டைமிங் பார்த்து கழட்டிடுங்க. நைட்டு போட்டு விட்டு காலைல கழட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொன்று, இந்த ஃபோனை ஒரு ஹார்ட் ரீசெட் பண்ணதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ஃபோன் ஒர்க் ஆகிருச்சு, எல்லாம் ஓகே. பட் உள்ளே இருக்க மெயில் ஐடியை வந்து ஒரு பாஸ்வேர்டை மறந்துட்டார். நம்ம நிறையா கஸ்டமர் சொல்கிற ஒன்று தான், மொபைல் யூஸ் பண்ணும்போது உள்ளே போய் செட்டிங்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டை எடுத்து அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கரெக்டான பாஸ்வேர்டை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சியில் நீங்கள் ஃபோனு ரீசெட் ஆகிடுச்சினாலோ இல்லை நீங்களே ரீசெட் பண்ணிட்டீங்கனாலோ ரெக்கவரி இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோ கான்டாக்ட்ஸும் நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ பாஸ்வேர்டு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஐடியும் ஞாபகமான ஐடி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா எங்கேயாவது கொடுத்து ஏதாவது குண்டாங்கூட ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீசெட் அடிக்கிற டைமிங்கில் உள்ளே இருக்க கான்டாக்ட்ஸும் போயிடும், ஃபோட்டோ வீடியோஸும் போயிடும். இதை தான் இப்போ நம்ம வேலை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாருங்கள் ஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்குது, உங்களுக்கே தெரியுதுல்ல, எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். சார்ஜரை கழட்டிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் 15 செகண்டு அவ்வளோதான், இது ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி ஆன் பண்ண முடியாது, அதுவே ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கம்ப்ளைண்ட் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சுனாரு. சரி, 1 வருஷத்துக்கு உள்ளனா கூட ஏதாவது கிளைம் கேட்கலாம் கம்பெனியில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. இது 1.5 வருஷம் ஆனதுனால எதுவுமே இது பண்ண முடியாது. நம்ம வெளில தான் சர்வீஸ் பார்த்தாகணும். பேட்ரி நல்லாயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேட்ரி பக்காவாக இருக்குது. இது நார்மலாக ரெட்மி மொபைலு, விவோ இதில் ஃபுல்லாகவே நார்மலாக அந்த கம்ப்ளைண்ட் வரும்.
எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது பாருங்க. இதை வந்து ரொம்ப சேஃப்டியாக ரிலீஸ் பண்ணி விடணும், இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் கட் ஆகி போயிடும். ஃபிங்கர் பிரிண்ட் இதில் வந்துடும். சரி. ஃபோன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் சார்ஜரை மாற்றி போட்டதுனால தான் முழுக்க முழுக்க அந்த கம்ப்ளைண்ட் வந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு போட்டுட்டு தூங்கும்போதோ இல்லை கரண்ட்டு போயிட்டு வர டைமு இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அடிக்கும்.